ஹாய், வெல்கம் டு உசேன் ஆர்ட்டுகலாட்டா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கண்ணாடி வாப்பா ஸ்கூலோட இண்டிபெண்டன்ஸ் டே வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இதில் அப்துல் ரஹ்மான் தமிழ் ட்ராமா பண்ணார், சுதந்திரங்கிற கேரக்டரில் பண்ணார். அதை பார்க்க தான் நான் போயிருந்தேன். இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு சீஃப் கெஸ்ட்டாக அப்துல் கதர் சார் வந்திருந்தாங்க. எப்போவும் சதகத்துல்லா சார் வருவாங்க, அவங்க வபாத்தாயிட்டாங்க. இந்த வீடியோவில் அப்துல் ரஹ்மான் சேர்ந்திருந்த அந்த தமிழ் ட்ராமாவில் சுதந்திரங்கிற கேரக்டர் பண்ணியிருந்தார். வடிவு மேம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிராத் ஓதுறாங்க. இப்போது சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிற அப்துல் கதர் சாருக்கு ஃபெசிலியேட் பண்ணுறாங்க. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எல்லாமே நல்லா செஞ்சுருந்தாங்க. இப்போ அடுத்ததாக இங்கே கேவிஐஎஸ் ஸ்கூல் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக நேஷ்னல் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ண போகிறாங்க. அது கிரவுண்டில் வச்சுருந்தாங்க நேஷ்னல் ஃப்ளாகு. அந்த மார்ச் பாஸ்ட் அது வச்சு அதுக்கப்புறம் வச்சுருந்தாங்க. என்னால் அதை கொஞ்சம் கவர் பண்ண முடியலை. ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் மட்டும் எடுத்திருக்கேன், பாருங்கள். அடுத்ததாக பிளெஜஸ் சொல்கிறாங்க. இப்போது சீஃப் கெஸ்ட்டை ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. அடுத்தது அப்துல் கதர் சார் பேச போகிறாங்க. அவங்க ரொம்ப அழகாக பேசுவாங்க. அவங்க ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நல்லா சூப்பராக பேசுவாங்க. அவங்க பேசுகிற வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சுதந்திர தின நிகழ்வு 80வது சுதந்திர தின நிகழ்வு என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தினமாக நாம் எல்லாம் இன்றைய தினம் சொல்ல வேண்டும் என்றால், மிக முக்கிய நபர் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பிறந்த நாள் நவம்பர் 11 தான் நாம் தேசிய கல்வி தினமாக கொண்டாடி மகிழ்கின்றோம். அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவுடைய கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்டவர். இந்தியா இன்று மிகப்பெரிய நாடுகளோடு போட்டி போடும் அளவுக்கு கல்வியில் உயர்ந்திருக்கிறது என்றால் கல்ச்சுரல்ஸ் ஆரம்பமாயிருச்சு. ஃபர்ஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆடினாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஹியூமன் பிரமிட். இது கொஞ்சம் பெரிய பசங்க செஞ்சாங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது கேஜி ஸ்டூடெண்ட்ஸோட டான்ஸு. இப்போது கேஜி ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. இதுவும் பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. நேஷ்னல் சிம்பிள்ஸை பற்றி எல்லாமே ஒவ்வொரு
பிள்ளைவோ சொல்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக வடிவு மேம் மகா சுகதீஷ் வந்து கீபோர்டு வாசிச்சாரு. நீங்கள் பார்க்க போகிறது பிரின்சிபல் மேம் பேசுனது பாருங்கள். But to remind ourselves of the responsibility we carry for our future. We are free today because many people gave their time, effort and their lives. Leaders, soldiers, teachers and ordinary. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தமிழ் ட்ராமா பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்று என்ன நாள் தெரியுமா? தெரியுமே, இன்று சுதந்திர தினம். வணக்கம் குழந்தைகளே, நான் யார் தெரியுமா? நான் தான் சுதந்திரன். ஆம், 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்திய மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. ஆனால் இன்று நீங்கள் என்னை எப்படி பாதுகாக்கிறீர்கள்? குழந்தைகளே, சுதந்திரம் என்றால் என்ன? விருப்பம் போல் வாழ்வது, எண்ணங்களை வெளிப்படுத்துவது, எல்லோரும் சமம் என்று வாழ்வது, படிக்க உரிமை, நம் நாட்டை நேசிப்பது, நம் நாட்டை சுத்தமாகவும் பாதுகாக்கவும் வைத்திருப்பது. சரியாக சொன்னீர்கள் குழந்தைகளே. ஆனால் தேசிய கொடியை மதிக்காமல் இருந்தால், சாலையில் குப்பை போட்டால், மரங்களை வெட்டினால், விதிகளை மீறினால் அது உண்மையான சுதந்திரமா? கடல் கப்பல் விடுவோம், கப்பல் விடுவோம். நாங்கள் போராடியது வெறும் அரசியல் சுதந்திரத்திற்காக மட்டுமல்ல, நல்ல குடிமக்கள் உருவாக வேண்டும் என்பதற்காகவும் தான். தன்னம்பிக்கை, தன்னிறைவு, உழைப்பு ஆகியவைகள் உண்மையான சுதந்திரத்தின் அடையாளங்கள். கேட்டீர்களா குழந்தைகளே? தெரிந்து கொண்டோம். தாய் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. நாட்டுக்காக உயிர் கொடுப்பது மட்டுமல்ல, நாட்டுக்காக ஒரு குரல் வாழ்வதும் தேசபக்தியே. என் உயிர் போனாலும் என் கையில் இருந்த தேசிய கொடி கீழே விழவில்லை. தேசிய கொடியை மதிப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. நாட்டை நேசிப்பது வார்த்தைகளால் மட்டுமல்ல, நல்ல செயல்களாலும் காட்ட வேண்டும். புரிந்ததா குழந்தைகளே? நன்றாக புரிந்தது. நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. தன் வீடு பார்க்காமல், வாழ்வு பார்க்காமல், இந்த நாடு முன்னேற நாடு முழுக்கவனை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. குழந்தைகளே, நாட்டின் உண்மையான செல்வம் நீங்கள் தான். கல்வி என்பது வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய ஆயுதம். ஒவ்வொரு மாணவரும் நேர்மையாக படித்து ஒழுக்கமாக வாழ்ந்தால் அதுவே
செய்தால் போதும். நாங்கள் இந்தியாவை நேசிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், நாட்டின் சட்டங்களை மதிப்போம், ஒற்றுமையுடன் வாழ்வோம், இந்தியாவின் பெருமையை உயர்த்துவோம். சுதந்திரம் என்பது உரிமை மட்டுமல்ல, பொறுப்பும் கூட. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். சூப்பராக வடிவு மேம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.